நல்லா வேர்த்து கொட்டும். கண்ணை முடிக்கிட்டு இந்த 8 எக்ஸசைஸை வாரத்தில் ஒரு 5 நாள் பண்ணுங்க. கடன்னு ஃபேட் லாஸ் ஆகுறத நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வெயிட்டுக்கு குறைச்சப்ப என்னென்ன ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா தனியாக ஸ்டொமக்கு தனியாக, பெட்டி ஃபேட்டத்தை குறைக்கிறதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் கையோட ஃபேட்டத்தை குறைக்கிறதுக்கு தனியாக, அப்புறம் தொடப்பகுதியில் உள்ள சதையை குறைக்கிறதுக்கு தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனித்தனியா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பண்ண முடியாது. அதனால டெய்லியுமே ஒரு 10 எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்கு 45 நிமிஷம் செய்யற மாதிரி இருந்தா ஓகே தான். ஃபுல் பாடி ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒர்க் அவுட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான். இது நல்லாவே நமக்கு எல்லா இடத்துலயும் உள்ள ஃபேட் பேர்ன் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா. சரி, அதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒர்க் அவுட் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க. அப்படி இல்லை, என்னால் காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும், வேற ஒர்க் இருக்கும், காலையில் முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 11:30 அந்த மாதிரி 12 அந்த மாதிரி பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு ஹெவி வயிறு, அதாவது வயிறு ஃபுல்லாக இருக்கிறப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு லைட்டாக ஆயிடணும் கொஞ்சம். அதனால ஒரு சாப்பிட்டதுலேருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க. இல்லை ஈவினிங் டைம் பண்றேன் அப்படின்னா, மத்தியானம் ஒரு 1:30க்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 3, 3:30 அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்க. நல்லா அப்பதான் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஹெவியா வயிறு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது எக்ஸசைஸ் பண்ணாலும். அதனாலதான் எப்பயுமே சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பண்ணீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நல்லா எஃபெக்டிவா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டைம் அப்படின்னா காலையில சொல்லுவேன். காலையில எழுந்திரிச்சு நீங்க பண்றது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய டயட் பிளான்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. நிறைய பேர் மறுபடியும் கொஸ்டின் கேட்கறது, எப்படி உடம்பு குறைக்கிறது, எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நம்ம வீடியோஸ்லேயே நிறைய டயட் பிளான், எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேருந்து சாப்பிட்டு, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சமைக்கிறத சாப்பிட்டே வெயிட்டை குறைக்கிறதுக்கு தான் நான் டயட் பிளான்லாம் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ என்னென்ன ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் கூட கண்டிப்பாக பண்ணணும். வார்ம் அப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடித்தோம் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் இல்லைனா மறுநாள் நல்ல பெயின் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணால் பெயின் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் அந்த பெயின்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்ம உடம்பு டக்குன்னு ஒர்க் அவுட் ஆரம்பிக்காமல் வார்ம் அப் பண்ணிட்டு ஆரம்பித்தோம்னா மசில்ஸ்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் உள்ள இன்ஜுரி, உள்ள புண்ணாகாமல் கொஞ்சம் தடுக்கும். அந்த பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் வார்ம் அப் பண்ணுறோம். கூல் டவுன் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஃபுல்லா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோன்னா நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்வெட்டாக இருக்கும். டக்குன்னு போய் அடுத்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மூச்சு திணறல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறதுனால தான் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்தோம் நார்மலாக இருப்போங்கிறதுனால தான் கூல் டவுன் பண்ணுறோம். இந்த வீடியோவில் வார்ம் அப், எக்ஸசைஸ், கூல் டவுன் இது 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப்பையும் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க, போதுமானதாகவே இருக்கும். என்னன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் தான் அந்த வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஆகும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் நம்ம மண்டையை திருப்பணும். அதுக்கப்புறம் மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவை திருப்பணும். அதுக்கப்புறம் அந்த கிளாக் வைஸ் மண்டையை சுற்றணும் ஒரு 10 தடவை. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 தடவை மண்டையை சுற்றணும். நல்லா 4 பக்கம் மண்டை திரும்புறது மாதிரி பார்க்கணும். இது கொஞ்சம் மயக்கம் ஒரு மாதிரி சுற்றுறது மாதிரி இருக்கும். பட் 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் போதும். ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கையை கிளாக் வைஸ் ஒரு 10 தடவை, அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 தடவை பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களால் இடுப்பை திருப்ப முடியுதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி திருப்புங்க. ஃபுல் பாடிக்குமே ஒரு லூஸ், அந்த மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிறதுக்கு தான். அதுக்கப்புறம் முட்டி இந்த மாதிரி ஹாஃப் முட்டி மாதிரி அப்படியே சேரில் உட்கார்ற பொசிஷனில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும். அதுக்கப்புறம் காலை 10 தடவை 2 காலையும் உதறி விடணும். லாஸ்ட் வார்ம் அப் அப்புறம் ஒரு 10 செகண்ட் நல்லா ஜம்ப் பண்ணிக்க வேண்டியது தான். வரைக்கும் பண்ணது வார்ம் அப் தான். இனிமேல் தான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம காதை ஒட்டி கையை மேலே தூக்கி நல்லா கீழே இறக்கணும். நம்மளோட கையை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம மூஞ்சி நம்ம எந்த பக்கம் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம கையும் பார்த்து இருக்கணும்.
எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன்னா நான் வந்து பண்ணி பண்ணி பழக்கம். இப்போ புதுசாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும். 20லேருந்து 30 கவுண்ட் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் பண்ணுங்கள். 30 40 அந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் 2வது ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். நல்லா கையை வந்து லூஸாக வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. நல்லா டைட்டாக வந்து குத்தணும். யாராவது நமக்கு பிடிக்காதவங்க முன்னாடி இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து நல்லா குத்துறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நல்லா அந்த பஞ்ச் பண்ணுறப்ப வந்து இப்போ லெஃப்ட்டு கால் வந்து மேலே போகணும். அதாவது ரைட்டு கையை வந்து பஞ்ச் பண்ணுறோன்னா ரைட்டு கால் வந்து மேலே தூக்கணும். லெஃப்ட்டு கையில் பஞ்ச் பண்ணுறோன்னா லெஃப்ட்டு கால் வந்து மேலே தூக்கணும். அந்த மாதிரி நல்லா வந்து லூஸாக பண்ணக்கூடாது. சும்மா இந்த நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி வந்து சும்மா வந்து குத்துறோம் பஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா எந்த அளவுக்கு உங்களால் நீட்ட முடியுதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பஞ்ச் பண்ணணும். அதுதான் வந்து இது. அதுக்கப்புறம் 3rd ஒர்க் அவுட் வந்து லெஃப்ட்டு நம்ம கையை வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றணும். இதுவுமே வந்து 30லேருந்து 40 டைம்ஸ் வந்து சுற்றலாம். ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் வந்து ஒரு 30லேருந்து 40 தடவை சுற்றலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 20லேருந்து ஒரு 30 அந்த அளவுக்கு வந்து சுற்றுங்க. இதையுமே வந்து நல்லா ஸ்டிஃபாக கையை நல்லா நீட்டிக்கிட்டு சுற்றணும். இந்த நான் வீடியோவில் காட்டுற மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் சுற்றக்கூடாது. ஏன்னா சில பேர் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா 100 தடவை பண்ணினாலும் உங்களுக்கு அது எந்த ரிசல்ட்டுமே இருக்காது. நல்லா கையை நல்லா ஸ்டிஃபாக நீட்டி விட்டு கிளாக் வைஸ் ஒரு 20 to 30 ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 20 to 30 பண்ணிங்க அப்படின்னா நம்ம கை சதை குறையிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நல்லா கை பெயின் தெரியும் நமக்கு. அடுத்த எக்ஸசைஸு காலை வந்து ரொம்ப வந்து வளைச்சிடக்கூடாது. கொஞ்சம் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி அப்படியே முட்டி அந்த சேரில் உட்கார்ற பொசிஷனுக்கு வச்சு முதுகை வந்து வளைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களால் கையை மேலே தூக்கி சைடில் கீழே கொண்டுக்கிட்டு வர முடியுதோ அந்த அளவுக்கு கொண்டுக்கிட்டு வரலாம். பாருங்கள், நல்லா கையை மேலே தூக்கிக்கணும். கீழே வந்து இடுப்புக்கிட்ட எந்த அளவுக்கு பின்னாடி கொண்டுக்கிட்டு போக முடியுதோ கொண்டுக்கிட்டு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இடுப்புக்கிட்ட கொண்டுக்கிட்டு வரதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே கையை நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போயிட முடியாது. போக போக அப்படியே கொண்டுக்கிட்டு போகணும். உங்களால் எந்த அளவுக்கு மேலே தூக்கி பின்னாடி கொண்டுக்கிட்டு போக முடியுதோ வீடியோவில் கட்டுற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா நல்லா இடுப்பு ஃபேட்டெல்லாம் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கையை வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்றது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இடுப்பு வந்து நல்லா வளைக்கணும். ஆப்போசிட் கையை ஆப்போசிட்டு அந்த காலோட நீ வந்து டச் பண்ணுறது மாதிரி வந்து நம்ம வளைக்கணும். நம்ம வந்து இடுப்பை நல்லா வளைக்கணும். சும்மா வந்து காலை மட்டும் வச்சு தொடக்கூடாது. உங்களுக்கு வந்து இடுப்பு வளைகிறது தெரியுதா என்னன்னு தெரியல, பட் இடுப்பை வளைச்சி தான் போய் டச் பண்ணணும். நல்லா வந்து வயிற்றில் தொப்பை குறையிறது அந்த இடுப்போட சதை குறையிறதுக்கெல்லாம் அந்த ஹெல்ப் பண்ணும். நல்லா இடுப்பை தான் வளைக்கணும். கையையும் காலையும் மட்டும் டச் பண்ணக்கூடாது. இடுப்பை வளைச்சிக்கிட்டு போய் கையையும் காலையும் வந்து டச் பண்ணணும். ஆப்போசிட் நீ ஆப்போசிட் கையோட நீயும் ஆப்போசிட் காலோட நீயையும் டச் பண்ணணும். அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு கீழே படுத்துக்கிட்டு ஃப்ளாட்டாக கையை சைடில் வச்சுக்கிட்டு நம்ம சைக்கிள் ஓட்டோம்ல அதே மாதிரி ரிவர்ஸ் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரிவர்ஸில் சைக்கிள் ஓட்டினோம்னா எப்படி ஓட்டுவோமோ அது மாதிரி வந்து பண்ணணும். இது வந்து தொப்பை குறையிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 1 மினிட்லேருந்து 3 மினிட் வரைக்கும் பண்ணலாம். நல்லாவே வந்து நமக்கு தொப்பை குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கையை வந்து எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம காலை வந்து எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுதோ தூக்கி முன்னாடி வந்து கொண்டுக்கிட்டு வரணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தொடையில் உள்ள சதை குறையிறதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். தொடை சதை அதிகமாக இருக்கவங்களால பெருசாக தூக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எந்த அளவுக்கு தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தூக்கிக்கோங்க. ரைட் சைடு பண்ண மாதிரியே லெஃப்ட் சைடும் அதே மாதிரி பண்ணணும். 2 சைடும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் பண்ணுறப்ப அந்த தொடையெல்லாம் செம்ம வலிக்கும். பொசிஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த கை கால் பொசிஷன் எல்லாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து முதுகை வந்து நல்லா நேராக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு லெக்கையும் வந்து இந்த மாதிரி தூக்கி இறக்கணும். ஒரு லெக்கை தூக்கி இறக்குனதுக்கப்புறம் தான் இன்னொரு லெக்கை வந்து தூக்கி இறக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு தூக்கி இறக்குங்க. இதெல்லாம் கால் சதை குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கால் சதை, அப்புறம் வயிறு தொப்பை, அப்புறம் வந்து அந்த இடுப்புக்கு கீழே சைடில் இருக்க தொப்பையெல்லாம் குறையிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
எக்ஸசைஸ் கையை நல்லா முன்னாடி நீட்டிக்கிட்டு காலை எந்த அளவுக்கு பின்னாடி நீட்ட முடியுமோ நீட்டி நல்லா நம்மளோட இடுப்பு முதுகை நேராக முதுகை வளைக்காமல் தூக்கணும். காலை நல்லா பின்னாடி எவ்வளோ நீட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நீட்டி தூக்குங்க. அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் இருக்கவங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 30 வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லாம் வேர்த்து விட்டுரும் இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே. இது ஒரு ½ an hourலேருந்து 45 மினிட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கடன் ஃபேட் லாஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூல் டவுன் பண்ணலாம். கூல் டவுன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கூல் டவுன் வந்து நம்ம கை இருக்குல்ல, அதை வந்து நம்ம பின்னாடி வந்து எவ்வளோ கீழே தொட முடியுமோ அந்த அளவுக்கு கீழேயும், இன்னொரு கையை வந்து அந்த நல்லா முட்டி லெஃப்டோட முட்டியை வந்து தொடுற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம உடம்பு வந்து கூல் டவுன் ஆகும். நான் வீடியோவில் கட்டியிருக்கிறது மாதிரி. செகண்ட் வந்து கையை வந்து ஒரு கையை இன்னொரு கையால் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கையை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தேர்டு கூல்டவுன் என்னன்னா, வஜ்ராசனத்தில் உட்காந்து கையை நல்லா மேலே தூக்கி அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து ஒரு 10 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே கை தூக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு 10 கவுண்ட். கூல்டவுனும் சரி வார்ம் அப் சரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். எப்பயுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் கூல்டவுன் கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக வார்ம் அப் கூல்டவுன் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வெயிட் லாஸ் சம்மந்தமாக என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அப்போ தான் போய் சேரும். நம்மள மாதிரி வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பயன்பட முடியும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.